ஹே ஹாய் ஜாம்பிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சூப்பரான அனிமே சீரிஸோட மாங்கா சாப்டர் 51 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், ஏன்னா இது ரொம்ப சீரியஸான எபிசோடு தான். ஆக்சுவலா ஷினோமியோட அப்பாவை பத்தினது. சோ உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ப்ளூ ஹார்ட்டை கொடுங்க கமெண்ட்ல, பிடிக்கலன்னா ஒரு ரெட் ஹார்ட்டை கொடுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. சோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஷினோமியோட அப்பாவுக்கு ஒரே பிளாஷ்பேக்ஸா போய்கிட்டு இருக்கு. அவருடைய குழந்தையோடவும் அவருடைய ஒய்ஃபோடவும் அவர் எவ்வளவு ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவருடைய ஃபியூச்சரை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி. சோ அப்படியே பார்த்தா இப்போ சரியான அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தோன்றதெல்லாம் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய டைரக்ட் எனர்ஜி அட்டாக் கொடுக்குறாருங்க. சோ செகண்டுடைய ஃபுல் பர்ஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அந்த சொட்டாங்கிள் ஏஜி வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஓ, இப்படிப்பட்ட ஒரு பவரை ஹியூமனுடைய பாடியை வச்சு எப்படி ரிலீஸ் பண்றாரு அப்படின்றதே புரியல அப்படின்ற மாதிரி நினைச்சு அசந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் அவருடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களுடைய பாடி ரொம்ப நேரம் தாங்காது இதே மாதிரி போச்சுன்னா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கொடுத்த ஒரு அடி வந்து சரியான அடி தாங்க. கிட்டத்தட்ட நம்பர் 9 கோரே எக்ஸ்ப்ளோட் ஆகுற அளவுக்கு. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அடி அடிச்சா நம்பர் 9 செத்துரும் அப்படின்றது நமக்கே தெரியுது. பட் ஸ்டில் அந்த கோர் வந்து உடையலுங்க. நம்பர் 9 என்ன பண்ணுதுன்னா அகைன் அதோடைய ஃபார்மை சேஞ்ச் பண்ணுது. சோ அதோடைய பாடியை வந்து அது டோட்டலா இப்போ டிஃபென்ஸ் ஃபார்முக்கு மாத்திடுது. அது உண்மையிலேயே ஷினோமியோட அப்பாக்கு ஒரு நெகட்டிவிட்டியா தான் முடியுது. ஏன்னா அட்டாக் ஃபார்ம்ல இருக்கும்போது அட்டாக் பண்ணும்போது அது வேற, ஆனா இப்ப அது ஃபுல் பவர்டோட டிஃபென்ஸ்க்காக அது அதோடைய பாடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவருடைய அட்டாக் கோர் கிட்ட வரைக்கும் போகாம போயிடுச்சு. ஆனா இது வந்து நம்பர் 9க்கே புரியல, என்னடா இது எப்படி ஒரு ஹியூமனால இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் கொடுத்த அந்த எனர்ஜி பிளாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல அவர் கொடுத்த அந்த எனர்ஜி பிளாஸ்ட் ஒரு பெரிய பில்டிங்கே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த நம்பர் 9 அட்டாக் பண்ணிருக்குங்க. இத நம்பர் 8 வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். ஓ மை காட், என்ன மாதிரியான பவர் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பார்க்கும்போதுதான் சரி நமக்கு தெரிய வருது, நம்பர் 8ம் நாருமியும் ஒன்னா அப்படியே ரன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, இவர் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஷினோமியோட அப்பா எங்கதான் இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்பதான் நம்பர் 9 வந்து அப்படியே திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்கிட்டு, என்னுடைய இந்த அளவுக்கு பவர் இருக்கு, இந்த அளவுக்கு என்னுடைய பாடியும் கேப்பபிலிட்டியும் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், அப்ப கூட என்னால இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. அதோடைய கோர் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகல, அதை தவிர மத்த எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. அப்புறம் நம்பர் 9 சொல்லிக்கிட்டே வருது, என்ன பண்றது, இதுதான் ஹியூமன்ஸ் உடைய லிமிட் போல இருக்கு, நம்மள டெஃபிட் பண்ற அளவுக்கு ஹியூமன்ஸ் கிடையாது, அப்புறம் நீ வந்து ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பர் 9 அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. சோ இந்த சமயத்துல தெரியுது ஷினோமியாவோட அப்பா மாட்டிக்கினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ அவரு மாட்டும் போது நம்பர் 2க்கு இவ்வளவு பவர் இருக்கா, ஓகே இந்த நம்பர் 2வோட பவரை அகைன் நம்ம எடுத்துக்கிட்டு போகும், மான்ஸ்டர்ஸ்கே சொந்தமான பவரை மான்ஸ்டர்ஸே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியாவோட அப்பாவை நம்பர் 9 டோட்டலா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ இந்த சமயத்துல நம்பர் 8ம் சரி நாருமியும் சரி இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த நம்பர் 9 வந்து டெஃபிட் பண்ண மாதிரி அங்க ஷினோமியோட அப்பா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாருமியும் கூப்பிடுறாரு, ஓகே இது நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ என்னன்றது புரியல, அங்க நிக்கிறது நம்பர் 9 இல்ல ஷினோமியோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சமயத்துலதான் நாருமிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஷினோமியோட அப்பா சொல்லியிருப்பாரு போல, இன்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஒரு பெரிய யூனிட்டை நான் உருவாக்கிக்கிட்டு நான் சண்டையில இருந்து ஒரு நாள் ரிலீவ் ஆகி நிக்கலாம்னு நினைக்கிறேன், சண்டை போட முடியல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டுக்குள்ள அவர் எப்போ போயிருக்காரு போல. அந்த சமயத்துலதான் அவர் அப்படியே சொல்றாரு, உன்னை நம்பி இருக்கேன், இந்த டிஃபென்ஸ் போர்ஸ் கண்டிப்பா நீ நல்லா பாத்துப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சீஃப் தேங்க் குட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே அவர் சேஃபா இருக்காரு அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல அப்பதாங்க ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியுது. அவர் ஆல்ரெடி நம்பர் 9 வந்து டோட்டலா அப்சர்வ் பண்ணிருக்கு. சோ இப்ப அது சீஃபே கிடையாது, நம்பர் 9 வந்து டோட்டலா அப்சர்வ் பண்ணி அவருடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஸ்னைப்பிங் பவர்லாம் யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்பர் 9 வந்து ஏதோ குச்சி மாதிரி இருந்த நம்பர் 9 இப்போ ஜிம்பாய் மாதிரி மாறிட்டு இருக்கு, ஷினோமியோட அப்பாவோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால. இப்போ அது வந்து அதோடைய நம்பர் 9 பவர் மட்டும் இல்லாம நம்பர் 2 உடைய பவரையுமே அது இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்பர் 9 உடைய பவர் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இப்போ ஷினோமியோட அப்பாவோட மூவ்ஸ், அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே இப்போ அது காப்பி பண்ணி வச்சிருக்கு. இவங்களுடைய அட்டாக்ஸ பத்தி கூட அதுக்கு தெரியுது. இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும் போது திருப்பி நாருமி கேக்குறான், நீங்க இங்கதான் இருக்கீங்களா இங்கதான் இருக்கீங்களான்ட்டு. ஆனா ஷினோமியோட அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரல. அப்பதான் நம்பர் 9 சொல்லுது, அவருடைய ஹெட்செட்ஸ் வச்சுக்கிட்டு, இங்க பாரு நான் உங்களை எப்போ கொன்னு என் உடம்பு கூட ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு அவருடைய பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஷினோமியாக்கும் இந்த விஷயம் தெரிய வருதுங்க, அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்றது. சோ டக்குன்னு அவளும் வந்து என்ன பண்றா, வேகமா சண்டையில காம்பேட்ல இறங்குறா. சோ நீதான் அவங்களுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாகாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்பர் 9க்குள்ள இருந்து வெளியே வராரு, இவ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவரு என்ன சொல்றாரு, நீங்க பாக்காத ஷினோமியா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் என்ன ஆகுது, நம்பர்
நம்பர் 9 வந்து நீ என்ன பண்றன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியோட அப்பாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டக்குன்னு நம்ம நாருமி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் உண்மையிலேயே சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காரு நம்பர் 9 கூட. அப்பதான் வந்து நாருமிக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஷினோமியோட அப்பா என்னென்னமோ என்கிட்ட பேசியிருக்காரு, ஐசோ உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அவர் இந்த கண்ட்ரியை நான் பாத்துக்க சொல்லியிருக்காரு, சோ நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உங்களோட இடத்துல இருந்து நான் இந்த மான்ஸ்டரை டெஃபிட் பண்றேன், இந்த மான்ஸ்டர் நான் எப்படியாவது கொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு, ஆனா இப்போ உங்களை நான் விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்பர் 9 என்ன பண்ணுதுன்னு புரியல. ஓகே இன்னைக்கு இது போதும், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ரக்கையெல்லாம் வர வைக்குது. உடனே உனக்கு புரியல என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் நம்பர் 9 என்ன சொல்லுது, இப்பதானே இவர் அப்சர்வ் பண்ண நிறைய ரிஜெக்ட் எல்லாம் பண்றாரு, அதனால நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஃபைட்டை விட்டுட்டு டக்குன்னு போகுதுங்க. இதை பார்த்த உடனே நார்மிக்கு ஒண்ணுமே புரியல, வீட்டுக்கு போவா பாக்க இது ஒண்ணு இப்பயே போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓடி வந்து அடிக்க பாக்குது. சோ அந்த சமயத்துல தான் நம்பர் 9 என்ன சொல்லுது, நீ வந்து மத்த எனிமீஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட ட்ரை பண்ணலாம், ஆனா என் கிட்ட முடியாது, என் முன்னாடி நீ பவர்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில இருந்து ஒரு பிளாஸ்ட போட பாக்குது. அப்பதான் டக்குன்னு பார்த்தா காஜ் நம்பர் 8 இருக்க நம்ம தலைவர் டக்குன்னு வந்து சீஃப் எங்க கிட்டே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியான பஞ்ச் ஒண்ணு விடுறாருங்க. சோ இங்க பஞ்சு கொடுக்கும் போது கரெக்டா அது குனியும் தலையிலேயே டக்குன்னு இறக்கி விட்டுறாரு. ஆனா காஜ் நம்பர் 9 என்ன பண்ணுது, அவருடைய அட்டாக்கையும் சரி இவருடைய அட்டாக்கையும் சரி ரெண்டு பேர்த்தையும் ஒவ்வொரு கையில பிளாக் பண்ணிடுதுங்க. சோ உண்மையிலேயே நம்பர் 9 இப்போ செம பவர்ஃபுல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய பெஸ்ட் அட்டாக்ஸுமே இது பிளாக் பண்ணுது அப்படின்னா இப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்களேன். சோ நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போகுது, இது ஷினோமியோட அப்பாவை திருப்பி கொடுத்துருமா இல்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கே தோக்கடிச்சு இவங்க யாராவது ஒருத்தரை கொண்டுடுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சோ நானும் உங்களுக்கு படிச்சுட்டு சொல்றேன், நீங்களும் நம்மளோட சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம் கைஸ். சோ see you soon, bye bye.